ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரிய ஸ்தலமான ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது காஞ்சிபுரத்தோட வடக்கில் அமையப்பெற்றிருக்கு. இந்த கோயில் பல்லவ கால மன்னர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாருமே புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்கான கல்வெட்டுக்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட 3 அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் கருவறையில் இருக்கிற சிவன் ஃபுல்லாகவுமே மணலால் ஆனப்பட்ட சிவன். அதனால தான் இது வந்துட்டு நிலத்துக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏலவார் குழலி அம்மையார் சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. அந்த சிவனை அவங்க கையாலேயே உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்துட்டு முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்னென்னா, ஏலவார் குழலி அம்மையார் ஒரு மாமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து இதை சிவனுக்கு தவம் இருந்திருப்பாங்க. அந்த மாமரம் 3500 வருடங்களுக்கும் பழமையான ஒரு மாமரம். அதனோட மரபணுவில் இருந்து இப்பயும் அங்கே ஒரு ஸ்தல விருட்சமாக மாமரம் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா 1000 கால் மண்டபம் இருக்குது. ஸோ அந்த 1000 கால் மண்டபத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயிலை உங்களுக்கு காட்சிப்படுத்தினதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.